வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இறா கிரேவி நல்லா டேஸ்டியான இந்த கிரேவியை நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு பசி சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போது நான் ஒரு 1/4 கிலோ இறால் வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா கழுவிட்டு இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டுட்டு பெசரிட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த ப்ரான் கிரேவி நான் அரைச்சி எதுவுமே பண்ணலைங்க. இல்லை ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம், சிம்பிளாக ஒன்று செஞ்சிடலாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு வதக்கிக்கலாம். கூடவே இப்போது பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதுக்குள்ள வதக்கிடலாம். இப்போ சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பிளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம குழம்பு மிளகாய் தூள் இது 1 ஸ்பூன் போட்டுடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கலந்துடலாம். இப்போ தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா இப்படி கரண்டிலே கலந்துடலாம். கலந்துட்டு இதில் உப்பு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். இந்த ப்ரானும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தழைகள் இருந்தால் இதில் கட் பண்ணி போடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டியான ப்ரான் கிரேவி தயாராகிடுச்சு. இது நல்லா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான ப்ரான் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.